வேலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளருமான கோவை கார்த்திகா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பக்கா மாச சுக்கா மாஸ் பண்ணி பொடி மாஸ் பண்ணிட்டு போயிட்டாரு எங்கள் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள். கூடியிருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை துவக்குகிறேன். 1965ஆம் ஆண்டு இந்திய அரசு இந்தி மொழியை திணிக்கிறது. அப்பொழுது இந்திய நாட்டிலேயே இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்த இடங்களில் மிக வீரியமான ஒரு இடம் இந்த தமிழ்நாடு. அதிலும் மிக குறிப்பாக கோயம்புத்தூரிலே 1925இல் இந்தி எதிர்ப்பு போராட்டம் மிக வேகமாக நடைபெறுகின்றது. அப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய பீலமேட்டில் பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பிஹெச்டி பொறியியல் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த ஒரு பொறியியல் மாணவன் தண்டபாணி என்கின்ற மாணவன் இந்தி எதிர்ப்பு நம்முடைய இரத்தத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று கூறி நஞ்சருந்தி தன்னுடைய அறையிலேயே தற்கொலை செய்து கொண்டார். தமிழ் மொழிக்காக தற்கொலை செய்து கொண்டார். ஆனால் அவர் தற்கொலை செய்து கொள்ளும் போது நினைத்து பார்த்திருக்க மாட்டார், 50 ஆண்டுகள் கழிச்சு இதே பிஹெச்டி கல்லூரியில கோவை கார்த்திகா என்ற ஒரு பெண்மணி படித்திருப்பாள். அதே பிஹெச்டி கல்லூரியில என் தம்பி நேரு ஒருத்தன் படிப்பான். அவன் இருவரும் இதே உணர்வோடு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக இருந்திருப்பார்கள் என்று அவன் நினைத்திருக்க மாட்டான். அவனுடைய கனவை நிறைவேற்றுவதற்கு இதோ உங்கள் முன் அதே தமிழினரோடு எங்கள் தம்பி சிங்கை நேரு அவர்கள் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில வேட்பாளராக விவசாயி சின்னத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக களமிறக்கப்படுகின்றார். எவ்வளவு பெரிய பொருத்தம் பாருங்க, எவ்வளவு பெரிய பொருத்தம் பாருங்க. நான் கல்லூரியில் படிக்கும் போதெல்லாம் என்னிடம் கேட்பார்கள், கார்த்திகா நீங்க தூத்துக்குடியிலிருந்து வந்திருக்கிறீங்க, தூத்துக்குடியில நிறைய கொலை நடக்குமாமே, ரோட்ல போய்கிட்டு இருக்கும் போதே கொலை நடக்குமாமே, வெட்டி போட்டுருவாங்களாமே. நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, கோயம்புத்தூர்ல தேவைப்படும் அப்படின்னு சொல்லி 2 அருவாளை செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பேன். அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா உண்மையிலேயே திமிர்ல திருநெல்வேலிக்காரங்களை விட தூத்துக்குடிக்காரங்களை விட திமிர் பிடிச்ச ஒரு மண், அதுவும் தமிழ் திமிர் பிடிச்ச ஒரு மண் இருக்கிறது என்றால் அது இந்த கோயம்புத்தூர் மண்ணு தான். வெள்ளக்காரன் திமிர் பிடிச்சி நம்ம ஆண்டா, அந்த வெள்ளக்காரன் திமிர் வரி போட்டானா அது இந்த மண்ணுல போட்டாயா. திமிர் வரின்னு ஒரு வரி போட்டிருக்கான். எதுக்கு தெரியுமா, 1942ல சுதந்திர போராட்டம் உச்சக்கட்டத்தில் இருக்கு. போராட்டம் அரவங்காடு, ஊட்டியில் இருக்கக்கூடிய அரவங்காடுல இருந்து ட்ரெயின் வருது, போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க சிங்காநல்லூர்காரங்க. சிங்காநல்லூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில் தண்டவாளத்தில் பிச்சு போட்டாங்க, ரயில் தடம் புரண்டுருச்சு. அதோட நிக்கல, இந்த சிங்காநல்லூர் மண்ணின் மைந்தர்கள் என்ன பண்ணாங்க, சூலூர் இருக்கக்கூடிய ஏர்ஃபோர்ஸ் இருக்குல்ல, ஏர்ஃபோர்ஸை தீ வச்சு கொளுத்திட்டாங்க. அந்த ஏர்ஃபோர்ஸ்க்கான நிவாரணத்தை, அந்த ஏர்ஃபோர்ஸ்க்கான இழப்பீட்டை இந்த மக்கள் தான் கொடுக்கணும் என்று சொல்லி சூலூர்ல இருக்கக்கூடிய கண்ணம்பாளையம் என்ற கிராமத்து மக்களுக்கு திமிர் வரி போட்டான் வெள்ளக்காரன். அந்த திமிர் நம்ம ரத்தத்துல ஓடணும், தமிழ் திமிர் ஓடணும். இந்தியா விடுதலை பெற்ற 1947, 1950 குடியரசு நாடாக மாறிவிட்டது. 15 ஆண்டுகள்ல இந்திய திணிக்கிறான். 1965 இந்திய ராணுவம் முதல்ல தன்னுடைய துப்பாக்கியை தன்னுடைய சொந்த நாட்டு மக்கள் மீது பயன்படுத்துகிறது என்றால் அது இந்த தமிழுக்காக இந்திய எதிர்ப்புக்காக போராடிய இந்த கொங்கு மக்கள் மீதுதான் இந்திய ராணுவம் முதல்ல துப்பாக்கியை பயன்படுத்துது. நம்ம மக்கள் மாதிரி இல்ல, 17 வயசு 18 வயசு பெரியவங்க மேல இல்ல, 4 வயசு குழந்தை இந்திய எதிர்ப்புக்காக அன்னை தமிழ் மொழிக்காக நெத்தி பொட்டுல துப்பாக்கி கொண்டு வாங்கி செத்து போறா.
செத்து போறா. இப்ப பாருங்க, அப்படியே கட்டடிச்சு பாருங்க, 50 ஆண்டுகள் கழிச்சு பாருங்க, இந்த கோயம்புத்தூர் மண்ணு சங்கி மண்ணாக மாறிவிட்டது. பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களாமே, உங்க கோயம்புத்தூர்ல கேட்காத ஆள் இல்ல, கேட்காத ஆள் இல்ல, அப்படி மாறிடுச்சு. ஆனா உண்மையிலேயே இது தமிழ் மண்ணாக, தமிழ் திமிர் பிடித்த மண்ணாக தான் காலங்காலமாக வரலாற்று பூர்வமாக இருந்திருக்கு. அதனுடைய நீட்சி தான் இது. இங்க சொன்னாங்க எல்லாரும் சிறுவாணி தண்ணியை பத்தி பேசினாங்க. சிறுவாணி யாரு? கோவை நா கார்த்திக், முன்னாள் சிங்கானூர் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ கோவை நா கார்த்திக் பேசினாரு, கேஆர் ஜெயராமன் பேசினாரு. சிறுவாணி தண்ணியை உண்மையிலேயே கோயம்புத்தூர் மக்களுக்கு சொந்தமாக்க வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் கட்டாயம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி. நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய வேட்பாளர் தம்பி நேரு. உங்களுக்கு தெரியுமா, 3000 கோடிக்கு சிறுவாணி தண்ணிய நம்முடைய எஸ்பி வேலுமணி மாண்புமிகு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் வித்துட்டாரு. எவ்வளவுக்கு? 3000 கோடிக்கு வித்தாரு. 3000 கோடிக்கு வித்தாரு சிறுவாணி தண்ணிய. முதல் கட்டமாக அதற்கு 646 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 646 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதுல இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு 506 கோடியை ஒதுக்கீடு செய்யுது. அதுக்கு அது எது கொடுக்க தெரியுமா? அம்ருத்னு ஒரு திட்டம் போடுது. அந்த திட்டத்தின் மூலமாக 506 கோடி இதை முதல்ல பண்ணுங்கப்பா சிறுவாணி திட்டத்துக்கு சொல்றாங்க. அதுல ஒன்றிய அரசினுடைய ஒதுக்கீடாக வெறும் 33 விழுக்காடு வருது, வெறும் 167 கோடி ரூபாய். அதுக்கடுத்து மாநில அரசினுடைய ஒதுக்கீடாக 20 விழுக்காடு எவ்வளோ? 101 கோடி ரூபாய் வருது. மீதி இருக்கக்கூடிய 47 விழுக்காடு யாரு கொடுத்தா தெரியுமா? சிறுவாணி திட்டத்திற்கு சூயஸ்காரன் கொண்டு வரல, சூயஸ்காரன் பிரான்ஸ் நாட்டில இருந்து பணம் கொண்டு வரல. அவனுக்கு 47 விழுக்காடு நிதியை கொடுத்தது இந்த கோவை மாநகராட்சி மக்கள். 238 கோடியை இந்த கோவை மாநகராட்சி மக்கள் இந்த சூயஸ் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சூயஸ் திட்டம், சிறுவாணி திட்டம் அவர்களாக கொண்டு வந்ததில்லை, நம்ம கொண்டு வந்த திட்டம் தான். இப்ப அவன் எவ்வளவு போட்டிருக்கான்? வெறும் 20 விழுக்காடு தான் போட்டிருக்கான். சூயஸ் கம்பெனிக்கார மொத்தம் 138 கோடி ரூபாய் தான் போட்டிருக்கான். நம்ம எவ்வளவு போட்டிருக்கோம்? 238 கோடி ரூபாய் போட்டிருக்கோம். அதனால தான் சொல்றேன், நாங்க இந்த சிங்கானூர் சட்டமன்ற தொகுதியை மட்டும் நாம் தமிழர் கட்சி வென்றெடுத்தா எங்கள் தம்பி சட்டமன்றத்துக்கு போய் நேரு என்று இந்த சிங்கானூர் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவாக பதவியேற்ற பின் அவர் பேசக்கூடிய முதல் பேச்சு இந்த சிறுவாணி தண்ணிய இந்த கோயம்புத்தூர்ல இருந்து சூயஸ் என்ற நிறுவனத்தை கோயம்புத்தூர்ல இருந்து விரட்ட வேண்டும், அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணு. இதுதான் நாங்கள் பேசக்கூடிய முதல் சட்டம். இது வேணுமா வேண்டாமா? தமிழ்நாடு மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இது வேணுமா வேண்டாமா? கேஆர் ஜெயராமன் செய்ய மாட்டாரு, திமுக காரங்க செய்ய மாட்டாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு எண்ணம் கிடையாது. சிறுவாணி எப்படி வந்துச்சு? வெள்ளக்காரன் சொல்லிட்டான், கோயம்புத்தூர் இனிமேல் உருப்படாது, வாழ தகுதியற்ற மண்ணாக இந்த கோயம்புத்தூரை வெள்ளக்காரன் அறிவித்து விட்டான். வாழ தகுதியற்ற மண்ணாக இந்த மண்ணை அறிவித்து விட்டார்கள். எங்கேயோ சிறுவாணியில சின்ன ஓடையாக போய்கிட்டு இருந்த அந்த நதியை கோயம்புத்தூர் பக்கம் இழுத்து சுரங்கம் அமைச்சு கோயம்புத்தூர் மக்களுக்கு குடிக்க தண்ணி கொடுத்த நபர் யார் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. எஸ்பி வேலுமணியை தெரியும், செந்தில் பாலாஜியை தெரியும், கேஆர் ஜெயராமனை தெரியும், பையா கவுண்டரை தெரியும், இங்க இருக்கக்கூடிய அம்மன் கே அர்ச்சனை தெரியும், வானதி சீனிவாசனை கூட தெரியும். ஆனால் கோயம்புத்தூர் இன்று கோயம்புத்தூராக இருப்பதற்கு சிறுவாணி தண்ணீரை முதல்ல கோயம்புத்தூருக்கு கொண்டு வந்தவர் ரத்ன சபாபதி முதலியார் என்ற பெரும் தமிழர். நமக்கு கோயம்புத்தூருக்கு வாழ்வளித்த பெருமகன் ரத்ன சபாபதி முதலியார் என்றவர். அவர் பேர்ல இந்த மேம்பாலத்துக்கு நீ வச்சிருக்கணும். வைக்கல, மனசில்ல. சிறுவாணியை மீட் பண்ண இப்படித்தான் மீட்போம். ஓம் பங்கு எவ்வளோப்பா? 138 கோடி. அதை நான் கொடுக்குறேன். எப்படி கொடுப்பீங்க? கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு சும்மா காசு வரல, வரவு செலவு வரி மூலமாக வரக்கூடிய வருமானம் மட்டும் 3000 கோடிக்கு இருக்கு. எது? கோவை மாநகராட்சியோட ஓராண்டு வரி வருமானம் 3000 கோடிக்கு மேல. நம்ப மாட்டீங்களே, இந்த வாட்டி பட்ஜெட் போட்டிருக்கான். நாய்க்கு கருப்பு தடை பண்றதுக்கு 17 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கான். மனுஷனுக்கு கருப்பு தடை பண்ணா கூட 17 கோடி ரூபாய் செலவாகுது. நாய்க்கு கருப்பு தடை செய்வதற்கு 17 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கான்.
நான் பொய் சொல்ல. 4 வருஷத்துக்கு முன்னாடி 7 கோடி ஒதுக்கியிருக்கான், இப்போ 17 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கான். இதெல்லாம் மாத்திரம் நினைக்கிறேன். ஊழல் எங்கெங்க வருதுன்னு பாருங்க. எங்கெங்க பென்சில் வாங்குறதுக்கு 30 லட்சம் ரூபாய் போட்டுச்சிருக்கான், ஸ்டேஷனரி பொருள் வாங்குறதுக்கு 30 லட்சம் ரூபாய். இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். சும்மா ஊழலை ஒழிப்போம் இல்லை, நாங்க சொல்றோம். நாங்க எப்படி ஊழலை ஒழிப்போம்? நாங்கள் வாக்குக்கு மக்கள் கிட்ட போறோம், வாக்க கேட்கிறோம். எப்படி கேட்கிறோம்? மக்கள் கிட்ட போய் வாக்கு எப்படி கேட்கிறோம்? துண்டறிக்கை கொடுத்து, ஏமா எனக்கு ஓட்டு போடுங்க, நான் வந்தால் நல்லா சாலை கொடுப்பேன், சாக்கடை வசதி செஞ்சு தருவேன், இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வேன் சொல்லி வெறும் துண்டறிக்கையை மட்டும் வைத்து நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சிங்கை நேரு அவர்கள் வாக்குகளை கேட்பார். ஆனால் இதே இடத்துல அதிமுக வேட்பாளரோ திமுக வேட்பாளரோ துண்டறிக்கையோடு கை செலவுக்கு 2000 ரூபாய் காசு கொடுத்து கேட்பார்கள். லஞ்சம், ஊழல், வாக்குக்கு காசு கொடுக்கும் போதே தொடங்கிவிட்டது. அவர்கள் எப்படி அடுத்து ஊழல் செய்யாம நேர்மையாக இருப்பாங்க? வாக்குக்கு காசு கொடுக்கக்கூடிய திமுக வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் ஊழல் செய்யாம லஞ்சம் பெறாம திட்டத்தை நிறைவேற்ற முடியுமா? முடியவே முடியாது. நாங்க வரும்போதே நேர்மையா வர்றோம். நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க. என் தம்பி சொல்றேன், கிட்டத்தட்ட 7-8 வருஷமா நாம் தமிழர் கட்சியில கள போராளியாக இருக்கிறார். கள போராளியாக இருந்த ஒரு தம்பியை அண்ணன் சீமான் அவர்கள் வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். முடியுமா? திமுக முடியுமா? வேட்புமனு கொடுக்கிறதுக்கே 1 கோடி கொடுக்கணும், விருப்பமனு வாங்குறதுக்கு பல ஆயிரங்கள் கொடுக்கணும். அதையெல்லாம் நாம் தமிழர் கட்சி மாற்றுனா இதன் மூலமா தான் மாற்று. இப்படி மாற்று முடியுமா? பாஜக காரங்க வருவாங்க, இந்திக்காரனோட ஓட்டை நம்புவாங்க. நண்பர்களே, திமுக அதிமுகவை விட மிக கொடிய விஷம் பாஜக என்கின்ற அந்த நச்சு பாம்பு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசினார். என்ன பேசினாரு? நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய தீர்ப்பை தமிழ்நாடு அரசு மதிக்கவில்லை என்று பேசினார். ஜி.ஆர். சுவாமிநாதன் யாரு? திருப்பரங்குன்ற மலை உச்சிலையும் விளக்கு ஏத்தணும். எப்ப ஏற்கனவே ஏத்தின இடத்துல விளக்கு ஏத்துனா, நெய்ய ஊத்துனா, தீய பொறுத்துனா விளக்கு எரியாத எரியும். எரிஞ்சா மதுரை எப்படி எரியும்? நான் எப்படி அரசியல் பண்றது? பாஜக எப்படி அரசியல் பண்றது? அதனால என்ன சொல்றாங்க? மலைக்கு மேல விளக்கேத்துன்னு சொல்றாங்க. ஒரு நீதிபதி இப்படி ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார். இதை யார் பேசுறா? இந்திய நாட்டின் உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் பேசுறாங்க. நமக்கு என்ன கோபம் அப்படின்னா, இதை எதிர்த்து பேசுவதற்கு, அமித்ஷாவை எதிர்த்து பேசுவதற்கு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு எம்பியும் இல்லை. நீங்க எங்களை மாதிரி ஆட்களை, நான் போன முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டேன். 40 பேரை எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் களமிறக்கினார். எங்களை மட்டும் விட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமித்ஷா பேச நாங்க என்ன தெரியுமா கேட்டிருப்போம்? நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கு வருத்தப்படக்கூடிய அமித்ஷாவை விசாரணைக்கு நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று பேசிய ஜஸ்டிஸ் லோயா பத்தி பேசுவாரா என்று கேட்போம். ஜஸ்டிஸ் லோயா யாரு? 2005ஆம் ஆண்டு குஜராத்திலே மோடி முதலமைச்சராக இருக்கும்போது சொராபுதீன் ஃபேக் என்கவுண்டர் கேஸ்னு ஒரு கேஸ் இருக்கு. சொராபுதீன் அப்படிங்கிற ஒரு மனுஷன், அவருடைய மனைவி கௌசர்பாய் அப்படிங்கிற ஒருத்தவங்க, அவங்களுடைய நண்பர் துளசிதாஸ் அப்படிங்கிறவங்க, இஸ்லாமிய கணவர் மனைவி, அவருடைய நண்பர் யாரு? துளசிதாஸ் என்கின்ற இந்து. இவங்க 3 பேர்த்தையும் குஜராத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் போலி என்கவுண்டர்ல போட்டுட்டாங்க, கொலை செஞ்சிட்டாங்க. அந்த வழக்கு 2010 வருது. 2010 ஜூலை மாதம் அமித்ஷா அவர்கள், இன்றைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கைது செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் அங்கே குஜராத்தில் நல்லா நடக்கல. அதனால உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுது அப்படின்னா பாம்பேக்கு மாற்றும் போது அந்த நீதிமன்றத்துடைய நீதிபதியாக லோயா அப்படிங்கிறவர் வராரு. ஒரு ஹிந்து தான், இஸ்லாமியர் கிடையாது. லோயான்ங்கிற பேரை பார்த்தோன்னா ஒரு கிறிஸ்துவரா இருப்பாரோ இஸ்லாமியரா இருப்பாரோ? இல்லை, ஒரு இந்து தான். ஒரு இந்து இஸ்லாமியராக இருந்த சொராபுதீனுடைய கொலைக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும். அமித்ஷா பாம்பேக்கு வரும்போது இங்க நீதிமன்றத்தில் நேர்ல முன்னாடி ஆஜராக வேண்டும் என்று தீர்ப்பு கூறாரு. 2014ஆம் ஆண்டு டிசம்பர் 15 நீ நேரடியாக என் முன்னாடி வந்து ஆஜரா
ஆஜராகி உன் தரப்பு வாதங்களை சொல்லு அப்படின்னு சொல்லி தேதி குடிக்கிறாரு. ஆனா டிசம்பர் 1ஆம் தேதி நீதிபதி லோயா மர்மமான முறையில் இறந்து போறார். அதுக்கப்புறம் அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வென்று அமித்ஷா அவர்கள் இந்திய நாட்டின் உள்துறை அமைச்சராக மாறிவிட்டார். ஒரு கொலை குற்றவாளி சொராபுதீன் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட பெயர், கௌசர்பாயின் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட பெயர், துளசிதாசின் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட பெயர், நீதிபதி லோயாவின் மர்மமான மரணத்தில் சம்பந்தப்பட்ட பெயர் அமித்ஷா. அவர் பேசுவது என்ன? சனாதன தர்மம். ஐயா பாஜக காரர்களை என் முன் வாங்க, இங்க கூட்டத்தில் இருந்தீங்கன்னா நேரடியா வந்து விவாதம் செய்யுங்க. இதுதான் உங்க சனாதன தர்மமா? இதுதான் உங்க சனாதன தர்மம்? இந்த தர்மம் இதுதான் சனாதன தர்மம் என்றால் இந்த சனாதன தர்மம் தமிழ்நாட்டில் மலரவே மலராது. எங்களுக்கு சாதாரண தர்மமே போதும். ஒரு கொலை குற்றவாளியை தலைவராக ஏற்றுக்கொண்டு தாமரையை மலரச் செய்ய முடியும் என்று நீங்கள் நம்பினால் அந்த தாமரைக்கு விஷத்தை போட்டு பூச்சிக்கொல்லியை போட்டு அந்த தாமரையை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழித்து விடுவோம். திமுக செய்யாது, அதிமுக செய்யாது. நாம் தமிழர் கட்சியும் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களும் பாஜகவை எதிர்ப்போம். இந்த பேச்சு நான் பேசல, சொராபுதீன் ஃபேக் என்கவுண்டர் கேஸ் அமித்ஷா பேச்சு, இந்த பேச்சை பிஜேபி எதிர்க்கிறேன் பூச்சாண்டி காட்டக்கூடிய திமுக காரன் பேசுவானா? பேசினா நாடாளுமன்றத்தில் பேசிருக்கணும். பேசல, பயந்துட்ட. ஏன் பேசினா 34 அமைச்சரும் திகார் சிறையில் களிதான் நீங்கணும் ராஜா. தமிழ்நாட்டில் இருக்க மாட்டேன், திகாருக்கு போயிருவேன். பயம். நாம் தமிழர் கட்சிக்காரங்க எங்களுக்கு பயம் இல்லை. காரணம் என்ன? என் கரங்கள் சுத்தமான கரங்களுக்கு, ஊழல் கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகள். நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் நாங்கள் பேசல. நான் இதை மட்டும் நாடாளுமன்றத்தில் பேசினா என்ன நடந்திருக்கும்? அமித்ஷா நாடாளுமன்றத்தை விட்டு வெளிநடப்பு செஞ்சிருப்பாரு. ஓட விரட்டி இருக்க முடியும். அதுதான் விவாதம். நாடாளுமன்ற விவாதம்னா அதான் விவாதம். யாரு செய்வாங்க? பிஜேபி எதிர்க்கன்னு பேச திமுக செய்யுமா? செய்யாது. வெறும் வேஷம்தான், பாச்சா காட்டுறான். இதை நம்புறீங்களா? ஒரு ஆகச்சிறந்த ஒரு அறிவாளி அண்ணன் ஆலூர் ஷானவாஸ் அவர் பேசாரு. சீமான் என்ன பிராமண கடப்பாறையை வைத்து பெரியாரை இடிப்பாரா அப்படின்னு கேட்கிறார். அவர் என்ன கேட்டாரு? பாரிதான் ஏற்கனவே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று பேசிவிட்டாரே, அப்புறம் எப்படி காமராஜர் கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் என்று நாம் போற்றுகின்றோம்? இந்த ஆகச்சிறந்த அறிவாளிகளாம் திராவிட கூட்டத்தில் தான் இருப்பாங்க. இப்ப பாருங்களேன், என்ன சொல்றான்? நான் இந்த மேடைக்கு வந்துட்டு, கோயம்புத்தூருக்கு வந்துட்டு ஈவே ராமசாமியை பத்தி பேசலனா இந்த மண்ணு என்ன மன்னிக்காது. நான் வேற ஒண்ணு பேசணும் தான் வந்தேன், ஆனா ராமசாமியை பேசல இந்த மண்ணு மன்னிக்காது, அதனால பேசுறேன். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? சாதியை ஒழிச்சிட்டார் பெரியார், சாதியை ஈவே ராமசாமி ஒழிச்சிட்டார். அப்புறம் எப்படி உடுமலைப்பேட்டையில சங்கர் படுகொலையானான்? கவின் எப்படி படுகொலையானான்? நீங்க தான் சாதியை ஒழித்து விட்டீர்களே, எப்படி படுகொலையானான்? உடுமலைப்பேட்டையில சங்கர் கௌசல்யா என்ற இளம் தம்பதி, அப்பதான் திருமணம் ஆயிருக்கு. சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ண ஒரே காரணத்திற்காக சங்கரை கௌசல்யாவினுடைய பெத்த தாய் தாப்பன் கூலிப்படையை வைத்து நடு ரோட்ல பட்ட பகல வச்சு வெட்டி கொன்னுட்டாங்க. சாதி ஒழிப்பு பேசுகின்ற பெரியாரின் பேரன், ஈவே ராமசாமியின் பேரன் என்று பேசக்கூடிய ஸ்டாலின் சங்கருடைய மரணத்திற்கு இதுவரைக்கும் நீதியை பெற்றுத்தர முடிஞ்சதா? அந்த கௌசல்யா என்ற பெண் திண்டாடுறாங்க. எல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கு, தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு இவங்களுக்கு 4 வருஷத்துக்கு மேல ஆகுது. இதை பத்தி கேட்க மாட்டாங்களா? இதை பத்தி பேச மாட்டாங்களா? இதை டிரான்ஸ்லேட் பண்ணா இங்க இருக்கக்கூடிய இடைநிலை சாதியினுடைய வாக்குகள் வராது, திமுகவுக்கு வராது என்று இந்த கேஸை அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா குற்றச்சாட்டு வைக்குது. ராமசாமியை பேசுறீங்களே, சமத்துவ பெரியார்னு பொங்கல் வைக்கிறீங்களே, பொங்கல் வைக்கக்கூடிய ஆட்கள் அந்த அம்மா கௌசல்யா பேசுற பேச்சுக்கு பதில் சொல்லுங்க. சொல்ல முடியாது. கேட்டா என்ன சொல்லுவாங்க? பெரியார் தான் பெண் விடுதலை பேசினார், பெண் விடுதலை பெரியார் தான் பேசினார். பெண் விடுதலை பெரியார் பேசினார்னா அப்புறம் எதுக்கு குடும்ப பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் எதுக்கு கொடுக்குறீங்க? அவங்க தான் பெண்கள் விடுதலை அடைஞ்சிட்டாங்களே, எதுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க?
கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு மாசம் 1000 ரூபாய் புரட்சி பெண் திட்டம். அது எதற்கு கொடுக்குறீங்க? பெண்கள் தான் விடுதலை அடைஞ்சிட்டாங்களப்பா, பெரியார் தான் பெண்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டார்லப்பா, அப்புறம் ஏன்பா இதை பேசுறீங்க? கேட்டதுக்கு பதில் கிடையாது, கொடுக்க மாட்டான், பதிலே கிடையாது. நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு, பெரியார் குறித்த கேள்விகளுக்கு ஒரு பதில் கிடையாது, இவர்கிட்ட பதிலே கிடையாது. கேட்டா சொல்லுவாங்க, கார்த்திகா உங்களை மாதிரியான பெண்கள்லாம் அரசியல் மேடையில் பேசுறதுக்கு பெரியார் தான் காரணம். ஏண்டா நீ பெத்த பிள்ளைக்கு நீ உன்னோட இனிஷியலை போடுறா, அடுத்தவன் பெத்த பிள்ளைக்கு நீ ஏண்டா இனிஷியல் போடுறன்னு துடிக்கிற. நாம் தமிழர் கட்சி மேடையில் பெண்கள் பேசுறாங்க, இந்த கூட்டத்தில் பெண்கள் இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா அதற்கு ஒரே காரணம் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். இன்னைக்கு மணி 9:30 மணிக்கு சௌரிபாளையத்தில் ஒரு பொண்ணு அரசியல் கட்சி மேடையில் நின்று கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் பேசுவான்னு சொல்லி 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் கனவு கூட கண்டிருக்க முடியாது. ஆனால் எது சாத்தியம் இல்லையோ அதை சாத்தியப்படுத்துபவன் தான் புரட்சியாளன். அந்த வகையில் பெண்களுக்கு உண்மையிலேயே அரசியல் விடுதலையை பெற்றுக் கொடுத்தது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். அதற்கு முன்னத்தே ஏர் யாரு ஈழத்தில் போர் நடக்குது. அந்த போர் நடக்கும்போது மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவர்கள் இந்த படையில தமிழீழ விடுதலை புலிகள் என்ற படையில பங்கேற்கணும் என்று சொல்லி பெண்களுக்கு ஒரு படையணை அமைச்சு பெண்கள் மீது நம்பிக்கை வச்சு உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய சிங்கள இராணுவத்தினர் மீது நீயே ஆயுதமேற்று அவனை அழித்து விடு என்று சொல்லி பெண்கள் கையில் துவக்கு கொடுத்து அவர்களை புரட்சி புலிகளாக மாற்றியவர் தமிழர்களுக்கு என்று இருக்கக்கூடிய ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர், தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள். அவர்தான். இதை தவிர யார் பெண் விடுதலை பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு பெரியார் குறித்து ஒரு கருத்தரங்கம், தாப்பேதிகா, தந்தை பெரியார் திராவிட கழகம். நம்மளை சொல்லுவாங்க நீங்கெல்லாம் பேசுறது காரணமே பெரியார் போட்ட விதை அப்படின்பாங்க. ஆனால் பெரியார் பற்றி பேசுறதுக்கு அந்த இடத்துல ஒரு பெண்ணு கூட இல்லை. நீ தான் பெண் காவல் அதிகாரியை பாலியல் சீண்டல் பண்ற, பெண் காவல் அதிகாரியை பாலியல் சீண்டல் செய்யறவங்க திராவிட இயக்க குரூப். உன்னை நம்பி எந்த பெண்ணு வரும்? தைரியமா யார் வரும்? 10 மணிக்கு கூட்டம் முடிஞ்சாலும் தைரியமாக வீட்டிற்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எங்கள் அண்ணன்களின் பாதுகாப்போடு செல்வார்கள். அதை கொண்டு வந்திருக்கோம். நீ பேசுவியா? மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அரசியலிலும் சமபங்கு வழங்கிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 234 சட்டமன்ற தொகுதியில் சரிபாதி 117 சட்டமன்ற தொகுதியில் பெண்களை வேட்பாளராக களமிறக்கி இந்தியாவிலே பாலின சமத்துவத்தை சொல்லில் அல்ல செயலில் காட்டிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. 2026 தான் 234 தொகுதியில் சரிபாதி பெண்கள். உங்க வீட்டு பெண்கள் தைரியமாக அரசியல் பழகணும்னா, அரசியல் செய்யணும்னா திமுக அதிமுக பக்கம் போகாதீங்க. உங்கள் வீட்டு பெண்களை நாம் தமிழர் கட்சிக்கு கொடுங்கள். அவர்களை நாங்கள் தைரியமாக அரசியல் படுத்துகிறோம். பேச முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. திமுகவில் பெண்ணு கனிமொழி கருணாநிதி, அந்த அம்மா கருணாநிதிக்கு மட்டும் பிறக்கலன்னு வச்சுக்கோங்க. கனிமொழி கருணாநிதி பேருக்கு பின்னாடி கருணாநிதி இல்லைன்னா அந்த அம்மா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மகளிரோட அதுவும் ரேஷன் கடையில் கியூவில் நின்றுருக்கோம். எதுக்கு? மாசம் 1000 ரூபாய் கலைஞர் உரிமை தொகை வாங்குறதுக்கு நின்றுருக்கோம். இதான் சாதாரண பெண்களுடைய நிலைமை. அதான் அப்படிதான் நின்றுருக்கோம். வேற எதுவும் கிடையாது. நீங்க என்ன நல்லாட்சி நடக்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இங்க இருக்கக்கூடிய பெண்கள், திருநெல்வேலியில 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண்கள் கூட்டாக சேர்ந்து மதுபானத்தை குடிக்கிறார்கள். காரணம் என்ன? சின்ன வயசுல இருந்து பார்த்து பழகியது. டாஸ்மாக் கடை ஒவ்வொரு ஸ்கூலுக்கு முன்னாடியும், காலேஜுக்கு முன்னாடியும், கோயில்களுக்கு முன்னாடி இருக்குது. அது வழியாக போகக்கூடிய பெண்கள் இது என்னதான் இருக்குன்னு சொல்லி வாங்கி குடிச்சு போவேன் குடிக்கிறாங்க. நீ என்ன சொல்ற? நான் நம்பர் 1 முதலமைச்சராக ஆகிவிட்டேன், நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றிவிட்டேன் என்று ஸ்டாலின் அவர்கள் பொய் சொல்றார். என்ன பொய் சொல்றாரு? விடுதலை பெற்ற 75 ஆண்டுகள்ல இந்த தமிழ்நாடு வாங்கிய ஒட்டுமொத்த கடன் என்பது வெறும் 4.5 லட்சம் கோடி.
4.5 லட்சம் கோடி தான் 75 ஆண்டுகளில் தமிழ்நாடு வாங்கிய கடன். ஆனா இந்த 4 வருஷத்துல நம்ம டாடி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில நம்ம டாடி நம்ம மேல ரொம்ப பாசம் வச்சுட்டார்ல, அந்த பாசத்தினுடைய வெளிப்பாடாக 4 வருஷத்துல 4 லட்சம் கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறாருங்க. 75 ஆண்டுல 4 லட்சம் கோடி கடன், 4 வருஷத்துல 4 லட்சம் கோடி கடன். காரணம் திராவிட மாடல், டாடி ஸ்டாலினுடைய பாசம். நம்பர் 1 தான். எதுல நம்பர் 1? மக்களை வைத்து கடன் வாங்கி ஊழல் செய்வதில் நாட்டிலே நம்பர் 1 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். யோசிச்சு பாருங்க, இந்த கடன்லாம் எப்படிங்க நாம அடைக்க போறோம்? இதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. கடன் யாரை நம்பி கொடுக்குறாங்க? மு.க. ஸ்டாலின் எப்படியாவது திருப்பி கொடுத்துருவாரு அப்படின்னு நினைச்சா கொடுக்குறாங்க? இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் உண்மையான உழைப்பாளிகள், நேர்மையாக உழைத்து வரி செலுத்துவார்கள். தமிழ்நாடு மக்கள் 8 கோடி மக்கள் நம்மளை வைத்துதான் அவர்கள் கடன் வாங்குகிறார்கள். அந்த கடனை நாம் எப்படி மீட்பது? திமுக அதிமுக காரங்க வாங்கியிருக்கக்கூடிய கடன் பீச்சு குதிரை மாதிரி போவோம். எங்க எவ்வளவு போவேன்? மிஞ்சி போனா 15 லட்சம் கோடி வாங்குவியா கடனு? பீச்சு குதிரை மாதிரி திரும்ப வரும். இந்த எஸ்பி வேலுமணி 100 கோடி ரூபாய் ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டாப்ல, முறைகேடு செஞ்சு மாட்டிக்கிட்டாப்ல. அவர் எஸ்பி வேலுமணி மட்டும் இல்ல, நம்ம சிறுவாணித்தனையை தூக்கி கொடுத்த ஐஏஎஸ் அதிகாரி விஜய கார்த்திகேயன், கந்தசாமி, இவங்க எல்லாம் மாத்திட்டாங்க. 4 வருஷமா மு.க. ஸ்டாலின் எஸ்பி வேலுமணி மேல வழக்கே தொடரல, விசாரணையே நடக்கல. அந்த மாதிரிலாம் நாம் தமிழர் கட்சியில நடக்காது ராஜா. நீ துபாயில என்ன, லண்டன்ல என்ன, ஜப்பான்ல என்ன, நீ செவ்வாய் கிரகத்திலே போய் இந்த தமிழ்நாட்டு மக்கள் மீது வாங்கிய கடனை நீ ஒழிச்சு வச்சாலும் நாம் தமிழர் கட்சி, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உன் பிடரி மயிரை பிடித்து 3 லட்சம் கோடியும் நாங்கள் எங்கள் மக்களுக்கு கொண்டு வரோம். கஜானாவில் போய் சேர்ப்போம். நீ எங்கேயும் தப்பிக்க முடியாது. பீச்சுக்கு வரும், நீ எவ்வளவு நாளும் வாங்கிக்கோ. இந்த கேஆர் ஜெயராமன்லாம் இன்னைக்கெல்லாம் எங்க அண்ணன் சொன்னாப்ல, ஏங்க உங்க நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கேஆர் ஜெயராமன்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அப்படி சொல்றீங்க? எத்தனை அபார்ட்மெண்ட் வாங்கியிருக்கிறாரு, எத்தனை இடத்துல நிலம் வாங்கியிருக்கிறாரு, அது அவருக்கே தெரியாதுங்க அப்படின்னாங்க. இப்போ என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா முடியாதுங்க. ஏன்னா பத்திரப்பதிவு நடக்கும் போது ஃபர்ஸ்ட் பார்ட்டி, செகண்ட் பார்ட்டி, தேர்ட் பார்ட்டி, அந்த நிலம் யார் கையில் இப்போ இருக்குன்னே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு உத்தமருங்க கேஆர் ஜெயராம அப்படின்ட்டாங்க. உங்க கட்சி வந்தாலும் கேஆர் ஜெயராமனை பிடிக்க முடியாது. சே அடப்பாவில, கேஆர் ஜெயராமனுக்கு இருக்கக்கூடிய மூளை புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதாக்கு இருந்திருந்தா அதையேப்பா பெங்களூர் சிறையில் பரப்பனாக்கிற சிறையில் கழுவிங்க போது நான் நினைச்சேன். இவ்வளவு மூலக்காரங்களா இருக்காங்க எஸ்பி வேலுமணி, கேஆர் ஜெயராமனும். இந்த மூலையில கொஞ்சம் ஜெயலலிதா கொடுத்திருக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்க. சமீபத்தில் ஆளூர் ஷானவாஸ் என்கின்ற ஒரு புத்திசாலி சொல்றாப்ல, சீமான் வந்து ஒரு பார்ப்பன அடிமையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? நான் சென்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாகப்பட்டினத்தில் போட்டிட்டேன். ஐயா ஆளூர் ஷானவாஸ் நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ. எங்களுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் மரைக்காஞ்சாவடின்னு சொல்லி நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. இங்கே தண்ணி பிரச்சனை இருக்குக்கா, நீங்கள் அது வந்து என்னன்னு பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. போன உடனே ஒரு நல்ல உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டி இருந்தது. ஏன்னா நல்ல பாஷா இருக்கு, நல்ல ஷோவா இருக்கு, இதுல என்னங்க பிரச்சனை அப்படின்னு. அக்கா, இந்த ஆளூர் ஷானவாஸ் இந்த மாடலை மட்டும் தான் கட்டி வச்சிருக்காப்ல, நீர் தொட்டியை மட்டும் தான் கட்டி வச்சிருக்காரு. அந்த நீர் தொட்டிக்கு உள்ள போறதுக்கு, தண்ணி உள்ள போறதுக்கு இன்லெட் கிடையாது. அந்த நீர் தொட்டில இருந்து தண்ணி வெளியே வர்றதுக்கு பைப் எதுவுமே கொடுக்கலக்கா, ஷோ மட்டும் காட்டி வச்சிருக்காங்க அப்படின்னாங்க. அடடா, ஒட்டுவார் ஒட்டி நோய் மாதிரி விசிகா எம்எல்ஏக்கு திமுக காரங்க கூட சேர்ந்து ஊழல் பண்றதுல ஒரு பெரிய நோய் வந்துருச்சு போலன்னு சொல்லி அடுத்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாங்கள் போய் நாகப்பட்டினம் ஆட்சியர்கிட்ட சமூக வலைதளங்களை ஆளூர் ஷானவாஸை டேக் பண்ணி பேசும்போது, இந்த மாதிரி பொதுக்கூட்டத்தில் பேசும்போது பேசி ஆளூர் ஷானவாஸ் என்கின்ற ஒரு அறிவாளியை தேர்தல் முடிஞ்சு 6 மாதம் கழிச்சு குழாயெல்லாம் பதிச்சு அந்த குடிநீர் தொட்டி பயன்பாட்டுக்கு வருது. இதுதான் இவங்களோடது. ஆனா பேசும்போது என்ன தெரியுமா பண்ணுவாங்க? சீமானை தெரியாதா? சீமான் ஒரு பிராமண அடிமை. யாரா பிராமண அடிமை? அப்ப யார் தாண்டா பிராமண எதிர்ப்பு
செஞ்சாங்க. பிராமண எதிர்ப்பு செஞ்சது ஈவே ராமசாமிங்க. யார்? ஈவே ராமசாமியா பிராமண எதிர்ப்பு செஞ்சாரா? என்னடா புதுசா கதை விடுறீங்க அப்படின்னு பார்த்தா எங்க அண்ணன் கூட சொன்னாரு, பாரதி என்ற பிராமண கடப்பாறையை எடுத்து நான் திராவிட கோட்டையை உடைப்பேன்னு சொன்னாரு. ஆனா அண்ணே, நீ கடப்பாறை எடுத்துட்டு வா, நான் ஈவேரா என்ற அந்த குத்தீட்டியை வச்சு அவனை உடைக்கிறேன் அப்படின்னு. 1957ங்க தேர்தல், பொது தேர்தல் நடக்குது, நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. அப்ப தென் சென்னையில ஒரு தமிழர் போட்டியிடுறார். சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம் என்கின்ற ஒரு தமிழர் போட்டியிடுறார். அந்த தமிழரை எதிர்த்து ஒரு பிராமணர் போட்டியிடுறாரு. அந்த பிராமணர் யாரு தெரியுமா? டிடி கிருஷ்ணமாச்சாரி. நம்ம பிரெஸ்டீஜ் குக்கருக்கு முன்னாடி டிடிகே பிரெஸ்டீஜ் எழுதியிருக்கோம். அந்த பிரெஸ்டீஜ் குக்கர் கம்பெனிக்காரரு அந்த தொகுதியில போட்டியிடுறாப்ல. இப்ப ஈவே ராமசாமி, நீ சொல்ற மாதிரி தமிழர் தந்தை, தமிழர் தலைவர் ஈவே ராமசாமி சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியனுக்கு வேலை செஞ்சிருப்பாரா? பிராமணர் டிடி கிருஷ்ணமாச்சாரியாருக்கு வேலை செஞ்சிருப்பாரான்னு பதில் சொல்லுங்க. ஆனா நான் சொல்றேன், 1957 தேர்தலில் ஈவே ராமசாமி சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியனை ஒதுக்கிட்டு வெறுத்து தள்ளிட்டு பிராமணரான, சுத்த பிராமணரான டிடிகே கிருஷ்ணமாச்சாரியாரை ஆதரிச்சு வாக்கு சேகரித்தார். பிராமணருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி வாக்கு சேகரித்தவர் ஈவே ராமசாமி என்கின்ற பெரியார். இவரை சொல்றாங்க, இவர் பிராமண எதிர்ப்பான், பிராமணர் அல்லாதவருக்கு கட்சி நடத்தினாரு, பிராமணர் அல்லாதவரின் உயர்வுக்காக போராடினாரு அப்படின்னு பேசுறாங்க. இப்ப நமக்கு என்ன கேள்வினா, அந்த தென் சென்னையில தான் மயிலாப்பூர் என்கின்ற ஒரு தொகுதி வருது, ஒரு சட்டமன்ற தொகுதி வருது. பாருங்களேன், அந்த மயிலாப்பூர் முழுக்க மாமிகள் இருப்பாங்க, நிறைய அக்ரஹாரங்கள் இருக்கும். மயிலாப்பூர் மாமிகை கிட்ட போய் எம்மா நான் மாது வந்திருக்கேங்கிற மாதிரி, எம்மா நான் ஈவே ராமசாமி வந்திருக்கேன், நான் பிராமண எதிர்ப்பாளர், தயவு செய்து பிராமண டிடி கிருஷ்ணமாச்சாரியாருக்கு ஓட்டு போடுங்கம்மா, தமிழர் பாலசுப்ரமணியத்துக்கு ஓட்டு போடாதீங்கம்மா. நல்லா எதிர்த்தாருவாங்க. மயிலாப்பூர் மாமி கிட்ட ஆதரவு கேட்டு பிராமண எதிர்ப்பு செஞ்சாராம் பெரியார். எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லுவாங்க, இதுவரைக்கும் கேட்ட ஒரு கேள்விக்கு கூட அவன் பதில் சொல்லலடா, இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லிடு. இந்த கேள்வி கார்த்திகா இந்த இடத்துல தவறு செஞ்சிட்டாங்க, தவறான தகவலை பேசிட்டாங்க, நீ சொல்லிடு. நான் இதுக்கு அடுத்து ஈவே ராமசாமி எந்த மேடையிலும் பேசல. ஏன் நடந்தது வரலாற்று உண்மை, நீ மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு பெரியார் கொண்டு வருவான். கோயம்புத்தூர் முழுக்க ஆரம்பத்தில் தெற்க இருந்து வடக்க போனாலும் சரி, கிழக்க இருந்து மேற்க போனாலும் சரி, எங்க பார்த்தாலும் பெரியார் சிலை, கருப்பு கடவுள பெரியார் சிலை. ஒரு சில இடங்கள்லாம் அவர் வளர்த்த நாய்க்கு கூட செலவு வச்சிருக்கான். இந்த பெரியாருக்கு செலவு வைக்கிறீங்க, சரி நாய்க்குமா செலவு வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலாம் இருக்கு. அவ்வளவு கேவலமா இருக்கு. இதையெல்லாம் நான் முறியடிக்கணும். உண்மையிலேயே இந்த பெண்களுக்காக பாடுபட்டவர், சமூக நீதிக்காக பாடுபட்டவர் இந்த கொங்கு மண்ணின் மைந்தன் பரமசிவ கவுண்டருடைய மகன் டாக்டர் சுப்ராயன் என்றவர். அவர் தான் செஞ்சாரு. உங்க எம்பி இருக்கிறார்ல, நீங்க வாக்களித்து தேர்ந்தெடுத்த கணபதி பி ராஜ்குமார், அவர் என்ன தெரியுமா பேசியிருக்கிறாரு நாடாளுமன்றத்தில் போன வாரம்? இந்த ஏர்போர்ட் இருக்குல்ல, இந்த ஏர்போர்ட்டுக்கு கருணாநிதி பேர் வைக்கணுமா? ஏன்னா ஜிடி நாயுடு மேம்பாலத்துக்கு பேர் வச்சுதே வேஸ்ட் நினைச்சிட்டு இருக்கோம். இதுல நீ ஏர்போர்ட் கருணாநிதி பேர் கேட்பீங்களா? இப்படி இருக்க சூழல். உங்களை சுத்தி என்ன அரசியல் நடப்பது என்று, என்ன அரசியல் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு நீங்க பேசணும். தெளிவாக தெரிந்து கொண்டு வாக்களிங்க. யார் நமக்காக நிற்பாங்க? எங்க கிட்ட பெரிய ஊடக பலம்லாம் இல்லை. ஸ்டாலின் தான் வராரு, விடிகள் தர போறாருன்னு பாட்டு போடலாம் தெரியாது. மக்களுக்காக உண்மையும் நேர்மையுமாக உழைக்க தெரியும். உண்மையை கொஞ்சம் உறக்க அடித்து பேசுவோம். அதான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். எங்களுக்கு உங்களுடைய வலிமை மிக்க வாக்குகளை தாருங்கள் என்று கேட்கின்றோம். தாருங்கள். என்ன நடந்துட போகுது? 10 தொகுதி இருக்கு கோவை மாவட்டத்தில், 10 தொகுதி அதிமுக கொடுத்தீங்க. ஏதாவது ஒன்று நடந்திருக்கா? அதிமுகவில் இந்த எம்எல்ஏ ஐயா எஸ்பி வேலுமணி இந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டாருங்க. வானதி ஸ்ரீனிவாசன் இந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டாருங்க. சாதாரணமாக தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க நம்ம ஆட்கள். அந்த அம்மா வாட்டர் ஏடிஎம் கொண்டு வந்து தண்ணீரையும் காசுக்கு விற்க ஆரம்பிச்சிருச்சு. இது வேணுமா? இந்த சூழ்நிலை வேணுமா? இந்த அரசியல் தான் நமக்கு வேணுமாங்கிறத அன்பார்ந்த என் தாய் தமிழ் சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். நாம் தமிழர் கட்சி ஓட்டு கேட்க போன முறைலாம் சொன்னாங்க, பாஜக உள்ள வந்துருங்க. பாஜக எப்படியா உள்ள வரும்? திமுக காரன் அதிமுக காரன் பாஜகவுக்கு பல்லாக்கு பிடிக்க இருந்தா பாஜக அரசியல் அனாதை. தமிழ்நாட்டில் அரசியல் அனாதை.
முடியாது. காரணம் என்ன? நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க 1992 பாபர் மசூதியை இடித்தது விஹெச்பி சங் பரிவார கும்பல் என்று நீங்க நினைப்பீங்க. இடித்தது விஹெச்பி சங் பரிவார கும்பல் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த சூழலை அவர்களுக்கு உருவாக்கி தந்தது காங்கிரஸ். அதில் மிக குறிப்பாக ராஜீவ் காந்தி என்ற ஒரு கொடியவன், ஒரு கொடூர மனநிலை கொண்டவன் ராமாயணம் என்ற சீரியல் எடுத்தான். அரசு செலவுல ராமாயணம் இதிகாசம் புராணம் புருட்டு பொய்ன்னு சொல்லிக்கிட்டு இருந்த இதுல ராமாயணம் உண்மைதான் என்று மக்களை நம்ப வைப்பதற்கு அரசு செலவுல ராமாயணம் என்ற ஒரு டிவி தொடரை எடுத்தது ராஜீவ் காந்தி, ஒளிபரப்பியது அவர் தலைமையிலான டெலிகம்யூனிகேஷன் தகவல் தொழில்நுட்ப துறை ஒளிபரப்புனா. மக்கள் எல்லாம் நம்பினாங்க ராமாயணம் உண்மைதான், ராம அயோத்தியில தான் பிறந்திருக்கான்னு நம்பியது ராஜீவ் காந்தினால தான். அந்த ராஜீவ் காந்தி 1989 தேர்தல் ஆரம்பிக்கும் போது அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, அவர் எங்க இருந்து தெரியுமா தேர்தல் ஆரம்பிச்சாரு? அயோத்தியிலிருந்து ஆரம்பிச்சார். ராமராஜ்யம் என்று அரசியல் தலைவர்கள் முதல்ல பேசியது, தேர்தல் களத்தில் பேசியது ராஜீவ் காந்தி தான். அது இஸ்லாமியர்களுக்கு தெரியாது, பேச மாட்டீங்க. 90 விபி சிங் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான 27 விழுக்காடு இடஒதுக்கீடு மண்டல் கமிஷனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விபி சிங் சட்டம் போட்டு கொண்டு வரும்போது விபி சிங்கினுடைய அரசாங்கத்தை கலைச்சது இந்த பாஜகவோடு தான் கூட்டணி வைத்தது கருணாநிதி தலைமையிலான திமுக. அந்த திமுக இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு நீங்க நினைக்கிறீங்க. உயர்சாதி ஏழை இந்துக்களுக்கு 10 விழுக்காடு இடபிள்யூஎஸ் 10 விழுக்காடு இடஒதுக்கீடு கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். ஆதரிச்சது யாரு? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க. TK ரங்கராஜன் என்பவர் நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபையில வச்சு கெஞ்சிராப்ல பக்கத்தில் நிற்கிறது கனிமொழி, எதுவும் பேச முடியல. அப்படிப்பட்ட திட்டத்தை நடைமுறைப்படுத்தியது பாஜக வேற, கம்யூனிஸ்ட் வேற, காங்கிரஸ் வேற இல்ல, எல்லாம் ஒண்ணுதான். இவங்களை தான் நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க இஸ்லாமிய சொந்தங்களே. இது திமுக இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு என்று. ஆனா திமுக மாதிரி கஞ்சா விற்கக்கூடிய, போதை பொருள் விற்கக்கூடிய, மெத்தப்பொட்டைனை விற்கக்கூடிய இந்த கொடூரமான திமுகவுக்கு பாதுகாப்பு திருக்குரானை ஓதக்கூடிய, நாள்தோறும் 5 முறை தொழுகக்கூடிய இந்த இஸ்லாமியர்களா என்பதை வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் சிந்திச்சு பார்த்து வாக்களிங்க. யாருக்கு பாதுகாப்பு? திமுக இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பா, இல்ல இஸ்லாமியர்கள் திமுகவிற்கு பாதுகாப்பா என்று சிந்திச்சு பார்த்து வாக்களிங்க. எத்தனையோ இயற்கை வளங்கள் கோயம்புத்தூர் முழுக்க சிறு குன்றுகள் இருக்கு. அந்த சிறு குன்றுகள் மூலமா தான் சிறு மலை இருக்கும், சின்ன மலைகள் இருக்கும். அதன் மூலமா தான் கோயம்புத்தூர் குழுன்னு இருக்கு. இன்னைக்கு கடந்த 2-3 ஆண்டுகளாக அதற்கும் மேலாக சின்ன மலைகளை எல்லாம் கிரஷரை வச்சு ஒழிச்சிட்டு இருக்காங்க. சுண்ணாம்பு கல் எடுக்கிறேன், எம்சாண்ட் எடுக்கிறேன், சல்லி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நாம் தடுக்க வேண்டும். இயற்கை வளங்களை போற்றி பாதுகாக்க வேண்டும். அந்த கிரஷர்கள் மூலமாக, அந்த ப்ளூ மெட்டல்ஸ் நிறுவனம் மூலமாக கொஞ்சம் கூட கமிஷன் வாங்காத ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதை நான் மிக உறுதியாக சொல்வேன். அந்த நிறுவனத்திடம் மட்டும் இல்லை, இங்கே கோவை மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் இருக்கும். நீ எந்த டாஸ்மாக் கடையில் இருக்கக்கூடிய அதிகாரி என்னாலும் கேட்டுப்பாரு. நாம் தமிழர் கட்சிக்காரன் இந்த டாஸ்மாக் கடையில இருந்து எத்தனை ஆயிரம் ஒரு மாசத்துக்கு வாங்குறான் என்று கேட்டுப்பார். ஒவ்வொரு அதிகாரியும் சொல்லுவான், நாம் தமிழர் கட்சிக்காரங்க இந்த டாஸ்மாக் கடை பக்கமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உள்ள உறுதியோடு சொல்றேன், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5329 டாஸ்மாக் கடைகளும் இழுத்து மூடப்படும். முதல் கையெழுத்தாக எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அதை செய்வார். அதை செய்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்திட அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் விவசாயி சின்னம். அதை விட்டுட்டு போன முறை கமலஹாசன் வந்தாரு, 2019 அவருக்கு வாக்கு அள்ளி போட்டீங்க. 2021 எங்க அண்ணன் வஹாபுக்கு எதிராக கமலஹாசன் நின்னாரு, வாக்கு அள்ளி கொடுத்தீங்க. இன்னைக்கு கமலஹாசன் எங்க நிக்கிறாரு? எங்கிருந்து யாரை எதிர்த்து டார்ச் லைட்டை ஓங்கி அரைஞ்சாரோ அதே இடத்துக்கு போயிட்டார். ஊழலை ஒழிக்கணுங்க, டார்ச் லைட்டை போட்டார். கடைசியில் எங்கெங்க ஊழலை ஒழிக்கணும்னு எந்த கட்சிக்கு எதிராக பேசினாரோ அதே கட்சிக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டார். டார்ச் லைட்டோடைய பிரகாசம் அவ்வளோ இருக்கு. பேட்டரி தீர்ந்து போச்சு, காசு இல்லை, டப்பு இல்லை, அதனால போச்சு. அதே மாதிரி இன்னொரு கட்சிக்காரங்க வர்றாங்க.
அந்த கட்சியெல்லாம் பேசி இந்த மேடையை நான் இழிவு செய்ய விரும்பவில்லை. அதனால நான் சொல்றேன், அந்த கட்சி காணாம போயிடுவான். உள்ள உறுதியோட உண்மையாக நேர்மையாக இந்த மக்களுக்கு வேலை செய்யறவங்க யாருங்கிறத பாருங்க, யாருன்னு பாருங்க. அந்த கட்சியில் புதுசாக ஒருத்தர் இணைஞ்சிருக்கிறாரு, நாஞ்சில் சம்பத் அப்படின்னு சொல்லிட்டு. அவரெல்லாம் திட்டுறது கூட மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா நாஞ்சில்னா எங்கள் கட்சி சின்ன ஒரு பேரில் இருக்கு. பெரும்பானாற்று படைன்னு ஒரு சங்ககால நூலில் பிடிவாய் என்ன மடிவாய் நாஞ்சில்னு ஒரு இடம் வரும், ஒரு வரி வரும். நாஞ்சில்னா ஏற்கலப்பைன்னு அர்த்தம். பிடினா பெண் யானை, பெண் யானையின் வாயை போன்ற அகன்ற ஏற்கலப்பை அப்படின்னு அந்த பாட்டு வரிக்கு பொருள். உங்களெல்லாம் எப்படி திட்டுறது? நீங்க வேற துப்புனா தொடச்சிக்குவீங்க, எதுக்கு துப்பணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த கட்சியெல்லாம் விடுங்க. அந்த கட்சி 0.5 விழுக்காடு வாக்கு கூட வாங்க மாட்டான், 0.5 வாக்கு கூட வாங்க மாட்டான். அவனை விடுங்க, திமுகவை விடுங்க. அதிமுக இது 50 ஆண்டுகளுக்கு மேல திமுக அதிமுக மாறி மாறி வாக்களிச்சிட்டீங்க. இனிமேல் என்ன நல்லதை அவர்கள் உங்களுக்கு செய்ய போறாங்கிறத சிந்திச்சு பார்த்து நாம் தமிழர் கட்சியின் விவசாயி சின்னத்திற்கு உங்களுடைய பொன்னான வாக்குன்னு சொல்ல மாட்டேன், பொண்ணுனா அதை பான் கடையில் போய் அடகு கடையில் போய் அடகு வச்சு காசாக்கிடுவீங்க. உங்களுடைய வலிமை மிக்க வாக்குகளை நாம் தமிழர் கட்சியின் விவசாயி சின்னத்திற்கு தாருங்கள் தாருங்கள் என்று கூறி, இயற்கை வளத்தை நீர்நிலைகளை போற்றி பாதுகாத்திட, தரமான கல்வி அனைவருக்கும் இலவசமாக கிடைத்திட, தரமான மருத்துவம், உலகத்தரமான மருத்துவம் அனைவருக்கும் இலவசமாக கிடைத்திட, தூய குடிநீர் அனைவருக்கும் இலவசமாக கிடைத்திட, சிறுவாணி சூயஸ் நிறுவனத்தை கோயமுத்தூரை விட்டு விரட்டி ஓட ஓட விரட்டிட நீங்கள் தவறாமல் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் விவசாயி சின்னம். உங்களுடைய வேட்பாளர் என்னுடைய தம்பி சிங்கை நேரு அவர்கள். சிங்கை நேரு அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் விவசாயி சின்னத்தில் பெருவாரியான வாக்குகளை தந்து உண்மையிலேயே 2026 சிங்கை நேரு அவர்கள் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏவாக மாறினார். சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏக்கள் தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்திகளில் மட்டுமில்ல, இந்தியாவின் தலைப்புச் செய்திகளில் சிங்கை சட்டமன்ற தொகுதி மக்கள் இடம்பெறுவதற்கு ஒரு பெரும் வாய்ப்பு அமையும். வரலாற்றில் இடம் பிடிப்பதற்கு அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே தயாராகுங்கள். நமது சின்னம் விவசாயி விவசாயி விவசாயி. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். சிலம்பொலி செல்வி கோவை மு. கார்த்திகா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக